அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது, வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம். என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கவே மாட்டேங்குது. நிறைய பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துட்டேன், நிறைய கோயில் படியை ஏறி மிதிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு மட்டும் ஒரு விடிவு காலமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் அப்படின்னு புலம்புற அனைவருக்குமே இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி தான், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தரும். அதாவது தீரவே தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கும் இனி உங்கள் வாழ்க்கை ஏறுமுகம், அதாவது இனி உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வார்த்தையை தான், அதுவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் நீங்கள் எழுதினா போதுங்க. இப்படி எழுதும்போது நிச்சயமாக தெளிந்த நீரோடை போல உங்களுடைய வாழ்க்கையை முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கே உரிய அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வரி தான், ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் நிறைய மிராக்கல் நம்பர், சுவிட்ச் வேர்டு, மந்திரங்கள் கொடுத்துருக்கேன். அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு. அதே போல் தான் இன்றைக்கு ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுக்கே உரியது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் வேண்டாங்க. ஸ்ரீராம ஜெயம் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதே போல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதினா மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டத்திலே இருக்கேன், அதை தவிர வேறு எதுவுமே நான் பார்த்ததில்லை அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேண்டுதல் எதுவும் நடக்காமல் இருக்கலாம், அதாவது எதை செய்தாலும் உங்களுக்கு தோல்வியிலே போய் முடியுது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாத பட்சத்தில் மாலை நேரத்தில் 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது இதை நீங்கள் தாராளமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு முறை நீங்கள் செஞ்சால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை என்று நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. சப்போஸ் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் குளிச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் எழுதலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் தாராளமாக எழுதலாம். குளிச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது சில பேர் கேட்குறாங்க, வேற்று மதத்தினர் நாங்கள் இதை பின்பற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கடவுளுக்கு எல்லாமே ஒரு குழந்தை தாங்க. அவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அனைத்து மதமும் ஒன்று தான். அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள் தான். அதனால் யார் வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம், இல்லைன்னா மாலை நேரத்தில் எழுதலாம். பூஜை ரூமில் முருகருடைய ஃபோட்டோ சிலை இருந்ததுன்னா அவருக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. நெய் தீபம் இல்லாத பட்சத்தில் காமாட்சி அம்மன் விளக்கையே நீங்கள் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்தில் முருகன் எழுந்திருக்கிறதாக நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கற்பனை செய்யும்போது நிச்சயமாக அந்த தீபத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள்வார். அதனால் அந்த தீப சுடரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், நோய்களால் பிரச்சனை இருக்கலாம், இது போல் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதை தீர்த்து தருமாறு முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த தீப ஒளியை பார்த்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி தரணும், அதற்காக நான் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு ஒரு நோட்டு இல்லைன்னா டைரி, அதாவது இதற்குனே செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 20 ரூபாய்க்கு இல்லை 30 ரூபாய்க்கு ஒரு சின்னதாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் நீங்கள் விநாயகர் சுழி போட்டுட்டு இந்த மந்திரத்தை, அதாவது உங்களுடைய கோரிக்கையை அந்த தீபத்தை பார்த்து சொல்லிட்டீங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நோட்டில் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை எழுத போகிறீங்க. மிகவும் எளிமையானது தான், ஒரே ஒரு வரி தான், அனைவராலையும் தாராளமாக 108 முறை எழுத முடியும்.
அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ இம் வம் ஆ. ஓம் சரவண பவ இம் வம் ஆ. ஓம் சரவண பவ இம் வம் ஆ அப்படின்ற மந்திரத்தை தான் அந்த நோட்டில் 108 முறை எழுத போகிறீங்க. இதை நீங்கள் எழுதும்போதே முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைச்சிடும். எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு பலனையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு தந்தருள்வார். அந்த அளவுக்கு அற்புதமான முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரே ஒரு வரி மந்திரம்தான். இதை நம்பிக்கையோடு 108 முறை எழுதிடுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த நோட்டோ இல்லை பேப்பரில் எழுதுறீங்களோ அதை பூஜை ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அடுத்த வர செவ்வாய்க்கிழமை அன்று இதே மந்திரத்தை 108 முறை எழுதலாம். சில பேர் கேட்பீங்க, நான் டெய்லியுமே எழுதலாமான்னு. தாராளமாக டெய்லியுமே எழுதலாம். டெய்லியும் எழுத முடியாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை, அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் நான் சொன்ன நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கோ அப்போ இந்த மந்திரத்தை 108 முறை ரெட் கலர் பென்னு இல்லைன்னா மார்க்கரால் இல்லை ஸ்கெட்ச் பெண்ணால் நீங்கள் தாராளமாக எழுதலாம். 108 முறை நீங்கள் எழுதணும். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் நீங்கள் எழுதிட்டே வர 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாது. இந்த மந்திரத்தை எழுத எப்பொழுது நீங்கள் பேனாவை பிடித்தீர்களோ அன்றையிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையை முருகப்பெருமான் ஏறுமுகத்தில் கொண்டு வைப்பார். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோ எழுதி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை பார்க்கலாம். இந்த நோட்டை நீங்கள் தூக்கி போடணும், தண்ணியில் விடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. பூஜை ரூமில் உங்களுடைய மந்திர நூல்கள், நீங்கள் படிக்கிற மந்திர புக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதே இடத்துல இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.